Taste the Daily. அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அமாவாசையொட்டி மிளகாய் சண்டி யாகம் நடைபெற்றது. சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையொட்டி பிரத்யங்கிரா தேவிக்கு சிறப்பு மிளகாய் சண்டி யாகம் நடைபெற்றது. பக்தர்களின் வேண்டுதலின் பேரில் மூட்டை மூட்டையாக மிளகாய் யாகத்தில் போடப்பட்டது. பின்னர் மா, பலா, வாழை உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் பல்வேறு மூலிகைகள் யாகத்தில் இடப்பட்டன. இந்த சிறப்பு வழிபாடுகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோயிலில் கிருஷ்ணர் அவதாரத்தில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வைகுண்ட பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவம் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இந்த விழாவில் 6ஆம் நாளில் வைகுண்ட பெருமாள் வேணுகோபால் அவதாரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோவிலில் இருந்து புறப்பட்ட வேணுகோபால் அவதார உற்சவ ஊர்வலம் 4 ராஜவீதிகள் வழியாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த ராமர் மடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு 501 பால்குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து அபிஷேகம் செய்யப்பட்டது. பாலாபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் வைகாசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவ விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பலவித மலர்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மன் எழிலரசி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்.